ஸ்ரீ மகாகுருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். அர்ஜுன உவாச்ச அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதஹ கதமேதத்விஜானீயம் த்வமாதௌ ப்ரோக்தவான் இதி. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 4வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகம் வரை நம்மளோட கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட பேசிட்டு வந்தார். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் நம்ம அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து ஒரு கேள்வி, ஒரு சந்தேகத்தை கேட்குறாராம். இப்படி நம்ம அர்ஜுனுக்கு என்ன சந்தேகம் வந்தது என்று பார்க்கறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் இது வரைக்கும் என்ன பேசினார் என்று பார்த்தோம் என்றால், நம்ம கிருஷ்ணர் இந்த ஒரு ஞானத்தை நம்ம அர்ஜுனனுக்கு தருவதற்கு முன்பு, நம்ம அர்ஜுனன்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்பு சூரிய பகவானுக்கு நம்மளோட கிருஷ்ணர் அந்த ஞானத்தை, அந்த ஒரு உபதேசத்தை செய்தார். சூரிய பகவான் மனு கிட்ட சொல்ல, மனு இக்ஷ்வாக்கு கிட்ட சொல்ல, இப்படியே ஒரு பரம்பரையாக இந்த ஞானம் வந்துட்டே வந்தது. காலக்கிரமத்தில், காலம் போகிற போக்கில் இந்த ஒரு ஞானத்தை மக்கள் மறக்க ஆரம்பித்தா. அந்த ஞானத்தை அவரோட மனதில் திருப்பி நிறுத்தத்துக்காக தான், அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் கிருஷ்ணாவதாரத்தில் அர்ஜுனனுக்கு, பார்த்தனுக்கு இந்த ஒரு உபதேசத்தை பகவான் செய்தார். இப்படி நம்ம பகவான் சொல்லி முடிக்கும் போது நம்ம அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்குறானா பகவானை பார்த்து. அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வத. அபரம் பவதோ ஜன்ம, பரம் என்றால் முன்பு, அபரம் என்றால் இப்பொழுது என்ற அர்த்தம். என்றாலே ஆப்போசிட் என்று ஏற்கனவே பார்த்துருக்கோம். அபரம் பவதோ ஜன்ம, உங்களுடைய, அதாவது கிருஷ்ணா உன்னுடைய அந்த பிறப்பு என்பது இப்பொழுது நடந்தது என்றால், கிருஷ்ணர் பிறந்து இப்போ கிருஷ்ணர் இந்த துவாபர யுகத்துல தான் பிறந்திருக்கார். இப்போ போரும் இப்பொழுதுதான் நடக்கிறது. அதனால் கொஞ்சம் காலத்தோட அந்த ரிலேட்டிவிட்டி வச்சு பார்த்தோம்னா கிருஷ்ணர் இப்போதான் பிறந்திருக்கார் என்று சொல்லலாம். அதனால் அப்பரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வத. கிருஷ்ணா நீ பிறந்ததோ இப்பொழுது, ஆனால் நம்ம சூரிய பகவான் அவதரித்தது, அவர் பிறந்தது பல யுகங்கள் முன்பு என்று அர்ஜுனர் இந்த பிரச்சனத்தை, இந்த ஒரு கேள்வியை ஆரம்பிக்கிறார். இப்பொழுது பிறந்த கிருஷ்ணராக இருக்கும் நீ பல யுகங்கள் முன்னாடி பிறந்த விவஸ்வான் என்று அழைக்கப்படும் சூரிய பகவானுக்கு இந்த ஒரு உபதேசத்தை எப்படி செஞ்சிருக்க முடியும் என்று நியாயமான ஒரு கேள்வி கேட்கிறார் நம்மளோட அர்ஜுனன். ஏனென்றால் ஒருத்தர் இப்பொழுதுதான் பிறந்திருக்கார் என்றால், இவர் முன்பே பிறந்த ஒருத்தர் கூட எப்படி பேச முடியும்? இப்பொழுதுதான் பிறந்திருக்கிற இவர் முன்பே பிறந்தவரோட எந்த ஒரு சம்பந்தத்திலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இப்படி இருக்கும்போது நீ இப்பதான் பிறந்திருக்க, நீ என்கிட்ட பேசுறது இதுதான் முதல் தடவை இல்லை என்று சொல்ற, அதை ஒத்துக்கிறேன். ஆனால் எனக்கு முன்பு நீ அந்த சூரிய பகவானுக்கு இந்த உபதேசம் செஞ்சிருக்க என்பதற்கு என்ன சான்று, என்ன இதை எப்படி புரிஞ்சுக்கிறது என்று அர்ஜுனர் கேட்கிறார். கதமேதத் விஜானீயம் துவமாதௌ புரோக்தவான் இதே. கதமேதத் விஜானீயம், நீ சொல்ற இந்த ஒரு வாக்கை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, இதை எப்படி நான் டீகோட் பண்றது, இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, எந்த விதத்தில் புரிஞ்சுக்கிறது? கதமேதத் விஜானீயம் துவமாதௌ புரோக்தவானிதி. துவம் நீ, ஆதௌ முன்பு, புரோக்தவான் சொன்ன, இதி என்பதை, நீ முன்பு நம்மளோட சூரிய பகவானுக்கு இந்த ஞானத்தை கொடுத்தாய், இந்த ஞானத்தை, இந்த உபதேசத்தை கொடுத்தாய் என்பதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, நான் எப்படி நம்புறது, இதற்கான சான்று என்ன, இதற்கான எவிடன்ஸ் என்ன என்று நம்ம அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இப்படி அர்ஜுனர் கேட்கும் இந்த கேள்வி நம்மளுக்கு நியாயமான கேள்வியாக தான் இருக்கு. எப்படி இப்பொழுது பிறந்த கிருஷ்ணர் முன்பொரு யுகத்தில், பல யுகங்கள் முன்பு பிறந்த நம்மளோட அந்த சூரிய பகவானுக்கு இந்த உபதேசத்தை செஞ்சிருக்க முடியும் என்று ஒரு டவுட்டு, ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வரும். இதை கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் போதே பல பேருக்கு வந்திருக்கும். அதனால் அப்பேற்பட்ட நம்ம மனதில் இருக்கும் அந்த ஒரு குழப்பத்தை, அந்த ஒரு சந்தேகத்தை அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறார். பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 4வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.